वजूद मेरा। தனிமலை பொழியும் விளக்கான வேளையிலே இடையுறவில் சங்கமிக்க குழுமி இருக்கும் அன்பு உறவுகளே, இன்றைய நன்னாளில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். மீண்டுமாக ஒரு தடவை தேசிய பாடல் பிறப்பு விழாவை எமது பாடசாலையில் நிகழ்த்துவதில் நாங்கள் பெரும் மகிழ்வு அடைகின்றோம். தேசிய பாடலின் பிறப்பு எங்கள் மத்தியில் புதிய நம்பிக்கையையும் எண்ணிறைந்த ஆசிரியையும் கொண்டு வருகின்றது. அத்தோடு விடுதலையும் மகிழ்வும் அன்பும் அமைதியும் அவரின் பிறப்பின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளும் செல்வங்களாகும். இந்த செல்வங்களை நாம் நிலையாக்கிக் கொள்ள தேசிய பாடலின் பிறப்பு மாணவர்களாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் கல்விக்கும், எமது பாடசாலை சமூகத்திற்கும் விடுவழியாய் அமையட்டும். நமக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளது என்ற மகிழ்ச்சியோடு நாம் கைகளில் ஏந்தியுள்ள மீட்பின் ஒளியை பாலன் இயேசுவிற்கு எமது உள்ளத்தையும் எமக்குள்ள ஜாகத்தையும் சேர்த்து காணிக்கையாக்கி அர்ப்பணமாக்குகின்றோம்.
நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 திருவசனங்கள் 5-15 வரை பெறுக. அக்காலத்தில் தாவீதின் மகனான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பிறகாலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணியில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தமக்கிடையே காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவருக்கு முன் வந்து நின்ற போது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார். குழந்தையை துணியில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்றி உரித்தார்கள். உலகில் அவருக்கு உகந்தோருக்கும் அமைதி உண்டாக என்று கடவுளை புகழ்ந்தது. இது வாழ்க்கும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. விலகியதே
கொண்டாடப்படும் இந்த நாளில் எல்லோரது வாழ்விலும் ஒளி உண்டாகும். இன்றைய ஒளி விழா நிகழ்வில் கலந்து சிறப்பிக்க இருக்கும் அனைவரையும் வரவேற்பது எமது கடமையாகும். அந்த வகையில் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பிக்கும் வணக்கத்துக்குரிய அருட்பணி வென்சஸ்லோஸ் அஞ்சலியக இயக்குனர் அவர்களை இருகரம் கூட்டி வருக வருகவென வரவேற்கின்றோம். அத்தோடு இந்நிகழ்விற்கு ஆக்கமும் ஊக்கம் அளித்த இக்கல்லூரியின் முதல்வர் திருமதி கிருஷ்ணலதா குலசங்கர் அவர்களை பேரன்போடு வருக வருகவென வரவேற்கின்றோம். மேலும் இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்க வடமராட்சி கல்வி வலய ஓய்வுநிலை கிறிஸ்தவ பாட ஆசிரியர் ஆலோசகர் திருமதி டொரி மன்னதநாயகம் அவர்களையும் வடமராட்சி கல்வி வலய கிறிஸ்தவ பாட வளவாளர் திருமதி டெமின் குயிலர் அவர்களையும் வருக வருகவென வரவேற்கின்றோம். மேலும் இக்கல்லூரியின் பிரதி முதல்வரான சங்கீதா கிருஷான் அவர்களை உள்ளன்போடு வரவேற்கின்றோம். அத்தோடு இக்கல்லூரியின் உதவி முதல்வர்களான திரு முத்துகிருஷ்ணன் பிரபாகர் அவர்களையும் திரு நடராஜா பிரதீபன் அவர்களையும் இன்முகத்தோடு வரவேற்கின்றோம். மேலும் பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் திரு ரத்னசிங்கம் அகிலன் அவர்களையும் பழைய மாணவர் சங்கத்தின் போசகர் அனுஷியா அவர்களையும் பழைய மாணவர் சங்கத்தின் தலைவர் சாந்தினி புவனேசன் அவர்களையும் வருக வருகவென வரவேற்கின்றோம். அத்தோடு அயற்பாடசாலையான வடமராட்சி வடமராட்சி இந்து மகளிர் கல்லூரியில் ஆரம்ப பாடசாலை அதிபர் அவர்களையும் வலய கல்வி பணிப்பாளர் திரு சார்ஸ் அவர்களையும் வருக வருகவென வரவேற்கின்றோம். அத்தோடு இக்கல்லூரியின் பகுதி தலைவர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியர் பயிற்சிக்காக இணைந்துள்ள ஆசிரியர்கள், மாணவர் செல்வங்கள், கல்விசாரா ஊழியர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், ஒளி அமைப்பாளர்கள், நலன் விரும்பிகள் அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்து மகளிர் கல்லூரியில் 2025ஆம் ஆண்டுக்கான ஒளி விழா நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அரைப்பணி தந்தை வெங்கஸ்லோஸ் இயக்குனர் அஞ்சலியகம் அவர்களே, சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் ஓய்வு பெற்ற வடமராட்சி வலயத்தினுடைய கிறிஸ்தவ பாட ஆசிரியர் ஆலோசகர் திருமதி டோரி மரியநாயகம் அவர்களே, மற்றும் நமது பாடசாலையின் கிறிஸ்தவ மன்றத்தினுடைய பொறுப்பாசிரியர் திருமதி டொனால்ட் அரியரஞ்சன் அவர்களே, மற்றும் இந்நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர், பழைய மாணவர் சங்க தலைவர் மற்றும் போசகர்கள், எனது பாடசாலையிலிருந்து வருகின்றிருக்கும் வட இந்திய ஆரம்ப பாடசாலை அதிபர், மும்மொழி பிரிவினுடைய உதவி கல்வி பணிப்பாளர் திரு சால்ஸ் அவர்கள், மற்றும் நமது பாடசாலை ஆசிரியர்கள், நலன் விரும்பிகள், இனிய மாணவ செல்வங்கள் எல்லோருக்கும் இன்றைய நிகழ்வின் சார்பில் வரவேற்றுக் கொண்டு வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். நமது பாடசாலையோடு இந்த பாடசாலையாக இருந்தும் கூட கணிசமான அளவிலே கிறிஸ்தவ மாணவர்களும் இங்கு கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். 900 சொச்சமான மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிற பாடசாலையில 100 அளவிலான கிறிஸ்தவ மாணவர்களும் நமது பாடசாலையில கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். 80 ஆண்டுகளை கடந்த நிலையிலும் இப்பாடசாலையில ஒளிவிழா நிகழ்வு வருடம் தோறும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. மொழி மதம் கடந்து கற்றல் நிகழ்வானது அப்பாற்பட்டதாகும். அந்த வகையில நமது பாடசாலையில சகல நிகழ்வுகளும் வருடம் தோறும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற வரிசையில இவ்வருடத்துக்குரிய ஒரு சிறப்பான நிகழ்வாக இந்த ஒளிவிழா நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி சரியாக நள்ளிரவு 12 மணிக்கு பிறக்கின்ற அவர்
இந்த உலகத்தை பாவங்களிலிருந்து மீட்கிறதுக்காகவே பிறக்கின்ற வழமையாக நாங்கள் இந்த ஒளி விழா நிகழ்ச்சியை டிசம்பர் மாதம் தான் கொண்டாட வேண்டும். ஆனால் பாடசாலை விடுமுறை இன்னும் 2 தினங்களே உள்ளது. 7ஆம் தேதி பாடசாலை விடுமுறை வருகின்றது. 10ஆம் தேதி 2025ஆம் ஆண்டுக்கான காபோத உயர்தர பரீட்சை தொடங்குகின்றது. மீண்டும் பாடசாலை டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி ஆரம்பித்ததும் 3ஆம் தவணை பரீட்சைகள் இடம்பெற இருப்பதனால ஒளிவிழா நிகழ்ச்சியை டிசம்பர் மாதம் நடத்துவது ஒரு சிரமமான பணியாகும். ஆகவே அவருடைய பிறப்பினை முன்னிட்டு நாங்கள் 1 மாதத்துக்கு முன்னரே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை வரவேற்க தயாரிக்காகி விட்டுகின்றோம். ஆகவே நான் ஒரு வளமையாக ஒளிவிழா நிகழ்ச்சியில் இயேசு கிறிஸ்து சம்பந்தமான ஒரு கதையை சொல்லுவேன். இந்த வருடமும் ஒரு பைபிளில் இருக்கின்ற ஒரு சிறிய ஒரு கதையை கூறலாமல் இருக்கிறேன். அந்த கதை சரியோ பிள்ளையோ தெரியாது என்றாலும் ஒரு பைபிளிலே கூறப்பட்ட ஒரு கதை தான். ஆண்டவன் மக்களை பார்க்கிறதுக்காக வருகை தந்திருக்கின்ற ஒரு கிராமத்துக்கு ஆண்டவன் வருகை தந்திருக்கும் போது அவரை பார்ப்பதற்காக நிறைய மக்கள் செல்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு ஆண்டவன் வாழ்கின்றால் எல்லோருக்கும் பார்ப்பதற்கு ஆசைதானே. அதே போல இயேசு கிறிஸ்துவும் வந்திருக்கின்ற அவரை பார்ப்ப அந்த கிராமத்து மக்கள், ஒரு கிராமத்துக்கு தான் வருகை தந்திருக்கின்ற அந்த கிராமத்து மக்கள் அவரை பார்க்கிறதுக்காக அடிச்சு கொண்டு ஓடுகிறார்கள். எல்லா கிராம மக்களே போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படி போய்கொண்டிருக்கும் போது ஒருவர் மிகுந்த நோய்வாய்ப்பட்டு கொண்டு வீட்டில் இருக்கிறார். அவருக்கு ஆண்டவரை பார்க்கிறதுக்கு விருப்பம், ஆனால் அவரால் போக முடியாது. என்றால் அவர் எழுந்து நடக்க முடியாமல் படுத்த படுக்கையில் தான் இருக்கின்றார். அப்போ அவருக்கு 4 நண்பர்கள் இருக்கின்றார்கள். அந்த நண்பர்கள் வந்து சொல்கிறார்கள், ஆண்டவரை பார்க்கிறதுக்காக உன்னை நாங்கள் அழைத்து செல்வோம் என்று அவரை இந்த 4 நண்பர்களும் தூக்கி கொண்டு போறார்கள் ஆண்டவரை பார்க்கிறதுக்காக. ஆனால் ஆண்டவரை பார்க்கிறதுக்கு கிட்டவும் இருக்க முடியாமல் இருக்கின்றது. அவ்வளவு கூட்டம். ஆண்டவர் ஒரு இடத்துல இருக்கிறார், வீட்டுக்குள்ள எல்லாருமே அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் பெற்று பார்த்து கொண்டு வராங்க. நிறைந்த கூட்டம். அந்த இயலாத நோயாளியை கூட்டிக் கொண்டு போய் அவரை காட்டலாம். அப்ப அந்த நண்பர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள், அந்த வீட்டினுடைய கூரையை பிரித்து இவரை வீட்டுக்குள்ள கொண்டு போவோம் என்று சொல்லி ஒரு முடிவெடுக்கிறார்கள் அந்த நண்பர்கள். அப்ப உடனடியாக அந்த நண்பர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த வீட்டினுடைய கூரையை பிரித்து அவரை கொண்டு போய் ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு ஏற்படுத்தி கொடுத்து ஆண்டவர் அவருக்கு ஆசீர்வாதம் வழங்கி அந்த நோய்வாய்ப்பட்டவர் குணமாகின்றார். இது ஒரு பைபிளில் கூறப்பட்ட ஒரு விடயத்தை தான் நான் இந்த ஒளிவிழா நிகழ்ச்சியில் கூறுவதற்காக நான் அதை தயார்படுத்தி கொண்டேன். இதுல சில சரிபட இருக்கலாம், ஆனால் பைபிளில் கூறப்பட்டதன் விடயம். இதுல நான் என்ன கருத்தை கூற வருகின்றேன் என்றால், ஆண்டவர் எளிமையானவர், அன்பானவர். எல்லா மதங்களாக இருந்தாலும் அதைத்தான் போதிக்கின்றது. இங்கு கூறப்பட்ட முக்கியமான ஒரு விடயம் நட்பு. நண்பர்கள் நினைத்தால் எதையும் செய்யலாம். இந்த நோய்வாய்ப்பட்டவரை அவருடைய ஒரு நல்ல நட்பு தான் ஆண்டவரை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். அவர் குணமும் அடைந்திருக்கின்றார். அப்ப இப்போதெல்லாம் நல்ல நட்புகள் அமைவது குறைவு. இந்த ஒளிவிழா மூலமாக இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பில அந்த இயேசு ஆண்டவர் கூறிய விடயம் என்னவென்றால், தன்னை சந்திக்க முடியாமல் இருந்த ஒருவரையே இந்த நண்பர்கள் சந்திப்பதற்கான ஏற்பாடை செய்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்கி சென்றிருக்கின்றோம். மாணவர்கள், நீங்களும் பாடசாலையிலே தான் நல்ல நட்பினை பெற முடியும். அந்த நட்பு என்பது இறைவனுக்கு சமமானது. அது நல்ல நட்பாக இருக்க வேண்டும். அந்த நட்பு நீண்ட காலம் தொடர வேண்டும். நல்ல நண்பர்கள் இருக்கிறவர்கள் தான் பாடசாலையில் ஒரு நல்ல ஒரு சமூகவாதியாக வரலாம், எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு சமூக சேவையாளராகவும் வரலாம் என்று கூறிக்கொண்டு இன்றைய இயேசு பிறப்புக்கான வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். இரண்டாம் இடம் தஸ்மிகா.
சரவெட்சியா மூன்றாம் இடம். ரோமி அனாதஸ்மியா ஜேனா ஜெஸ்மி கூறிக்கொண்டு அடுத்து மூன்றாம் இடம் ரோனா சியானியா சீனா தக்சனா மூன்றாம் இடம் இரண்டாம் இடம் சேனா விஷா முதலாம் ஜோவனா ரவிசிவா சேரியா மேரி ஜெடி பிறந்து விட்டாரே சின்ன ஊருதான் அது பெத்லகேமுதா மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே மாடியில மெத்தையில புல்லணையில மன்னன் இயேசு பிறந்து விட்டார் மாட்டு தொழுவில உஷல்லலல்லா 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 ஷல்லலலல்லா மாடியில மெத்தையில புல்லணையில மன்னன் இயேசு பிறந்து விட்டார் மாட்டு தொழுவில சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள ஆட்களும் இல்ல சொந்தத்திலே வந்து விட்டால் கவலையே இல்ல சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள ஆட்களும் இல்ல சொந்தத்திலே வந்து விட்டால் கவலையே இல்ல சின்ன ஊருதான் அது பெத்லகேமுதா மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே சின்ன ஊருதான் அது பெத்லகேமுதா மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே செய்தி சொல்ல யாரும் இல்ல தேவதூதன் தான் வழிகாட்ட யாரும் இல்ல நட்சத்திரம் தான் உஷல்லலல்லா 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 லாலலலல்லா செய்தி சொல்ல யாரும் இல்ல தேவதூதன் தான் வழிகாட்ட யாரும் இல்ல நட்சத்திரம் தான் துதிவாடி தூதர் கூட்டம் சூழ்ந்திருக்கையில மன்னன் இயேசு பிறந்து விட்டார் மனவுறுதியில துதிவாடி தூதர் கூட்டம் சூழ்ந்திருக்கையில மன்னன் இயேசு பிறந்து விட்டார் மனவுறுதியில சின்ன ஊருதான் அது பெத்லகேமுதான் மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே சின்ன ஊருதான் அது பெத்லகேமுதான் மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே Thank you.
அங்கே கதிரையில் வைங்கப்பா. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் அவ்வளோ மெக்கே பிடிக்கல. உண்மையில உனக்கு உள்ள ஒன்று. இங்கே தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார் இங்கே தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார் குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் கொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு பாராணி தூங்கு தூங்கு பாராணி வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இது வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவமைந்தனார் சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவமைந்தனார் இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார் இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே அதை பிடிச்சாதான் செட் பண்ணலாம். திடீர்னு பிடிக்க இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானே நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே நீங்கள் ரெண்டு மேக்கையும் பிடிச்சாதான் செட் பண்ணலாம். ஆ ஆ நான் போகிறேன்னா
கண்டு ரசிப்பேன். பூவாழம் உனக்காய் நான் வாடுவேன். எந்தன் விழி வாசலிலே நான் உனக்காய் காத்திருப்பேன். எந்தன் விழி வாசலிலே நான் உனக்காய் காத்திருப்பேன். என் வாழ்வின் செல்வம் நீயாகுவாய். இந்த ஏழையின் கனவும் நீயாகுவாய். மன்னனுக்கு வந்த இரவில் சின்ன சின்ன பூக்கள் சிரிக்குது. எங்கும் சிங்காரமாய் வந்து பாடுது. கரவாள் மனம் பொங்கி மகிழும். ஓயாத துன்பங்கள் என்னை நீங்கிடும். உங்கள் கரவாள் மனம் பொங்கி மகிழும். ஓயாத துன்பங்கள் என்னை நீங்கிடும். நிலையான என் சொந்தமே, மன நிறைவான என் பந்தமே. நிலையான என் சொந்தமே, மன நிறைவான என் பந்தமே. என் மனக்கோட்டையில் பூவாகுவாய். என் வாழ்வு மலர்ந்திட வழியாகுவாய். மன்னனுக்கு வந்த இரவில் சின்ன சின்ன பூக்கள் சிரிக்குது. எங்கும் சிங்காரமாய் வந்து பாடுது. சின்ன சின்ன பூக்கள் சிரிக்குது. எங்கும் சிங்காரமாய் வந்து பாடுது. இங்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அரண்மனை நாவலார் அவர்களே, இங்கு வருகை வந்திருக்கின்ற பழைய மாணவர் சங்க தலைவிகள் சாந்தினி மிஸ், ஐஷா மிஸ் அவர்களே, மற்றும் எனது அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய என்னோடு காலத்திலே வலயத்திலே வேலை செய்த வட இந்து ஆரம்ப பாடசாலை அதிபர் ஜசிதரன் சார் அவர்களே, மற்றும் மும்மொழி ஆசிரிய ஆலோசகர் திரு சார்ஸ் லாஸ்ரஸ் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் நாட்டிலிருந்து இங்கு வருகை தந்து இந்த பாடசாலைகளுக்கு நலம் விரும்பியாக பல செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் சுவிஸ் நாட்டு அவர்களே, பிரதி அதிபர் பிரதீபன் அவர்களே, இந்த நிகழ்வின் ஒழுங்கமைப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அறிவஞ்சன் மிஸ் அவர்களே, ஆசிரியர் பெருந்தகைகளே, மாணவ செல்வங்களே, நலம் விரும்பிகளே, பெற்றோர்களே, கல்விசாரா ஊழியர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். இன்று ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி. மகிழ்வாக இந்த மாணவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள். இங்கு வட இந்து மகளிர் கல்லூரி ஒரு இந்து பாடசாலை கத்தோலிக்க மாணவர்களை உள்வாங்கி சிறப்பாக இங்கு ஒரு ஒளிவிழா நடக்கிறது என்றால் இந்த பாடசாலைக்குரிய பெருமைதான். அத்தோடு இந்த கிறிஸ்துமஸ் என்ற ஒரு செய்தி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு இனிமை, ஒரு நிறைவு உலகளாவிய விழாவாக இது காணப்படுவது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவ மதத்தை சாராதவர்களுக்கும் எம்மதத்தை சாராதவர்களுக்கும் இந்த விழா ஒரு உலகளாவிய விழாவாக அமைந்துள்ளது. அடுத்தது, இயேசு ஒரு யூதன். யூத மக்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டுமல்ல, சாதி, மதம், இனம், மொழி, நாடு, ஆண், பெண் என்ற பிரிவினைகளை மீறி இந்த கிறிஸ்துவின் செய்தி அனைவருக்குமே அறிவிக்கப்பட்டுள்ளது.
அதாவது கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது ஒதுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை தரவே அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அவரின் வருகை முதலில் 7 இடையர்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் விதைத்து சென்றார்கள் என்று கூறப்படுகிறது. இயேசு பாலகனை பார்ப்பதற்காக அவர் விதைத்து சென்றார்கள் என்று கூறப்படுகின்றது. அப்பொழுது விண்ணகம் மண்டபத்துக்கு ஒரு செய்தி சொன்னது, உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்ல மனதோக்கு அமைதியும் ஆகுக. கிறிஸ்துவின் பிறப்பு விழா முதலில் கொண்டாடப்பட்டது கிறிஸ்துவின் 366ஆம் ஆண்டு கொன்ஸ்டன்டைன் பேரரசன் காலத்திலேதான் கிறிஸ்துவின் பிறப்பு விழா முதலில் கொண்டாடப்பட்டது. அடுத்தது நாங்கள் வாழ்த்து சொல்லுவது ஹாப்பி கிறிஸ்துமஸ், மேரி கிறிஸ்துமஸ். மேரி கிறிஸ்துமஸ் என்ற சொல் எங்கிருந்து வந்ததென்றால், ஆங்கிலேய நாட்டில கிறிஸ்துமஸ் என்றால் கிறிஸ்துமஸ் பார்ட்டி, கிறிஸ்துமஸ் ட்ரீ, கிறிஸ்துமஸ் என்றால் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆடி பாடி டான்ஸ் ஆடி கும்மாளம் போட்டு சந்தோஷமா இருக்கும் போது ஒருவர் வாழ்த்தும் போது மேரி கிறிஸ்துமஸ் என்று வாழ்த்தினார்கள். அந்த சொல்லு போர்த்துகேயர்கள் வந்தார்கள், உள்ளாந்தர்கள் வந்தார்கள். அதுக்காக ஆங்கிலேயர் இலங்கைக்கு வரும்போது இந்த சொல்லையும் இறக்குமதி செய்து விட்டார்கள். அதனால் தான் இந்த மேரி கிறிஸ்துமஸ் என்ற சொல் இங்கும் இருக்கிறது. அது இந்த ஒரு பிள்ளையான சொல் இல்லை, தவறான அர்த்தம் தராத சொற்றொடர். எனவே இந்த சொல்லும் அர்த்தம் தராதே ஒழிய ஆனால் தவறான சொல் இல்லை. இப்பவும் நாங்கள் மேரி கிறிஸ்துமஸை பாவனையில சொல்லிக் கொண்டு வருகின்றோம். அடுத்து இங்கே முக்கியமாக இடம்பெறுவது மரியாள். மிகவும் கஷ்டப்பட்டு இந்த பாலகன் இயேசுவை பிறப்பதற்கு இடங்கள் தேடி கடைசியாக மாட்டு தொழுவமும் அவர் தாளாட்ட பெற்றது ஒரு தீவன தொட்டியிலே. ஆடு மாடுகளுக்கு தீவனம் போடுற ஒரு தொட்டியில் தாளாட்ட பெற்றது. இப்ப மரியாள் மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கிறாள். அவள் முதல் இந்த இதுக்கு எப்படி அவளுக்கு ஓமண்டாள் என்றால், நீண்ட ஓர் போராட்டத்தின் பின்னர் தான் மரியாள் இறைவனின் திட்டத்தை தனதாக்கினார். நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று கூறி மனம் மாறிய மரியாள், என் வார்த்தைகள் இதுதான், நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்காக கிடவது என்று அவள் மனம் மாறி ஆண்டவரின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு அது உலகமல்லாட்டிலேயே உலகமல்லாத மாறிய ஒரு மரியாளின் சொற்றொடர். மரியாளர் போல் அவளுக்கு நாங்கள் வருடந்தோறும் விழா எடுக்கின்றோம். 1ஆம் தேதியே வருடத்தின் 1ஆம் தேதியே தாய்மத்துவ விழாவை அவளுக்கு கொண்டாடுகிறோம். வருடம் முழுவதிலும் கொண்டால் சித்திர மாதம், கார்த்திகை மாதம், இந்த 2 மாதத்தையும் தவிர முழு மாதமும் அவளுக்குரிய விழா. அவளுக்கு பல பேர்களை நாங்கள் பூட்டி அவளை வாழ்த்தி போட்டி போடுகின்றோம், வணங்கி வாழ்த்தி போட்டி போடுகின்றோம். அவளோட சக்தி வாய்ந்த அன்னை, அவளுக்கு கப்பலேந்திய மாதா, அன்னை வேளாங்கண்ணி, ஆரோக்கிய மாதா, புதுமை மாதா, அடைக்கல மாதா, மடு மாதா, இப்படி பலவாறான கதிர மாதா என்று அவருக்கு பல பெயர்களை சூட்டி ஒரு அன்னை தான் அவளை நாங்கள் வழிபட்டு ஒரு சக்தி நிறைந்த வரங்களை அள்ளி தருவோளாக பல பாடல்களை ஏற்றி அவளை போற்றி வாழ்த்துகின்றோம். உலகத்திலேயே உன்னதமான ஒரு ஜீவன் என்றால் உங்களை பெற்றெடுத்த தாய் தான். எல்லா மதங்களும் தாய்மைக்கு மதிப்பளிக்கின்றது. தாயும் பிறந்தவர் கோவிலும் இல்லை என்கின்றது நல்வழி. அன்னையும் பிதாவும் முன்னணி தெய்வம் என்கின்றது கொத்தவேந்தன். உன் வாழ்நாள் எல்லாம் நீடிக்கும் வரையும் உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்கின்றது கிறிஸ்தவ பைபிள். தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கின்றது என்கின்றார் நபிகள் நாயகம். வீட்டின் புத்தர், அதாவது வீட்டுக்கு ஒரு புத்தர் இருக்கிறார் என்றால் அம்மா தான். வீட்டின் புத்தரென கூறும் அளவிற்கு தாயின் மேன்மை பௌத்தத்தில் எடுத்து கூறப்படுகிறது. எந்த மதம் தாயை குறைவாக இருந்து தாய்மையின் மேன்மையை கொண்டாடுகிறது. நாங்களும் அன்னை மரியாளின் மேன்மையை கொண்டாடுகின்றோம். அடுத்து இந்த பாடசாலையை பொறுத்தவரையில ஒரு சிறந்த பாடசாலையாக இருக்கின்றது. என்ன ஒரு கிட்ட அது ஒரு ஐயோசியை கேட்டேன், சார் இந்த பாடசாலைக்கு ஒரு என்ன ஐடியா தான் சார், இந்த பாடசாலையை பற்றி சொல்லுங்கோண்ட நல்ல ஒரு எக்ஸிபிஷன் நடந்தது என்று சொன்னேன். உண்மையாகவே இந்த பாடசாலையில அவர் சிறப்பாக அவர் சொல்லுறார் என்றால் உங்களோட ஒன்றுபட்ட கரங்களும் உங்களோட ஒன்றுபட்ட இதயங்களும் தான் அந்த சிறப்பான எக்ஸிபிஷனுக்கு காரணம். ஆனபடியால் அறப்பணி, ஆசிரியர் பணி என்பது அறப்பணி.
சம்பளத்தையும் தாண்டிய சமூக உணர்வு. இந்த பாடசாலையில அடுத்த பெரிய சிறப்பான நிகழ்ச்சி பாடசாலை வரலாற்றிலே பதிவாகிறது. தமிழ் சின்ன போட்டியில் டான்ஸ் அகில இலங்கையிலே போய் முதலாவது இடத்தை பெற்று வந்திருக்கிறது. உண்மையாக இந்த டான்ஸ் சீசன் நல்லாக ஒரு மேற்படக்கூடிய ஒரு சீசன். அகில இலங்கையிலே நீங்கள் வரலாற்று பதிவுகளை அர்ப்பணிப்பு தன்மை கொண்ட தெய்வீக மனிதான் ஆசிரியர் பணி. அடுத்தது இந்த பாடசாலை பெஞ்ச் மார்க், இந்த பேண்ட் வாத்தியம், சிறப்பான ஒரு பேண்ட் வாத்தியத்தை இந்த பாடசாலை தன்னகத்தை, இந்த கல்லூரி மாதா தன்னகத்தை கொண்டிருக்கிறார். இந்த பேண்ட் வாத்தியத்தை பற்றி இந்த பாடசாலை பேண்ட் வாத்தியம் இருக்கின்றன. இந்தியாவே ஆசிரியர்கள் பணியில் சிறப்பாகவே இங்கே விளம்படுகிறது. மற்றது விளையாட்டுப் போட்டியிலும் நீங்கள் தேசிய மட்டத்துக்கு போய் வெற்றிபெற்றாலும் தேசிய மட்டத்துக்கு போய் வந்திருக்கிறீர்கள், அதுவும் ஒரு பெருமை தான். அது அடுத்த வருஷம் நீங்கள் அதை சட்டக்கல்வி தேசிய மட்டத்தில் இந்த கல்லூரி அதிபரின் நிர்வாகத்திறன், அதாவது பகுத்துணர்ந்து திட்டங்களை வகுத்து செயல்படுத்தும் திறனுடைய அதிபர் என்றபடியால் அந்தந்த காலத்தில் அந்தந்த நிகழ்வுகள் சரியாக ஒழுங்கமைத்து நடைபெறுவது. பாராளுமன்றம் சிறப்பாக நடைபெற்றது வெளிப்பட்டு அந்த பாராளுமன்றத்தையும் அதே உரிய காலத்தில் செய்து முடித்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் என்ன நிலைப்பாடுகளான செயற்பாடு பாடசாலை அடைவுறுத்தமும் சமாந்தரமாக கொண்டு செல்லப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த பாடசாலை சிறப்பாக அமைந்து சிறப்பான ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. அதாவது ஆசிரியர்கள் நீண்ட பயணத்தில் நிதானமான சாரதிகள் என்று கூறப்படுகின்றது. அடுத்தது என்னுடைய அரியறிஞர் டீச்சர், உண்மையாகவே அவருடைய 12 மாணவர்கள் ஏஎல் பரீட்சை எடுத்து 12 மாணவர்கள் கிறிஸ்தவ நகரியத்தில் 100% தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இந்த பாடசாலையை நோக்கி பல கத்தோலிக்க மாணவர்கள் வருகிறார்கள் என்றால் ஆசிரியர்களுடைய கற்பித்த திறன் அவருக்கு அது ஒரு அவர்கிட்ட நான் படிப்பேன். நான் வந்து பார்க்கும் போதே அவர் சிறப்பாக செய்வதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் அவருடைய கற்பித்த திறனை நோக்கி குளத்தலையில இருந்து அது அவனுக்கு ரோமன் கத்தோலிக்க பாடசாலையிலிருந்து பொலிகண்டியிலிருந்து எல்லா இடத்திலிருந்து இந்த ஆசிரியர்கள் இந்த மாணவர்கள் இந்த பாடசாலையை நோக்கி வருகிறார்கள். எனவே இந்த ஆசிரியர் மாணவர்கள் மனங்களிலே மறக்கப்பட முடியாத பிம்பமாக பதிந்து எல்லோரு மனங்களிலும் தங்கிவிட்ட பெருந்தகை. அடுத்தது மாணவ செல்வங்களே, உங்களுக்கு சொல்ல வேண்டியது உங்களோட கல்விதான் உங்களுக்கு முக்கியம். கல்விதான் உங்களுக்கு எல்லாம் தரும். கல்வி என்பது ஏழைகளுக்கு செல்வம், செல்வந்தர்களுக்கு அணிகலை, வீட்டுக்கு விளக்கு, நாட்டுக்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. வாழ்க்கையில் எவ்வளவு சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு கல்வி இருந்தால் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களோட கல்வியை நீங்கள் கட்டாயம் ஒழுங்காக படிக்க பழகிக் கொள்ளுங்கள். நேரம் ஒதுக்கி பழகிக் கொள்ளுங்கள். அடுத்த வருஷம் எல்லாமே 50 நிமிட பாட நேரம் எல்லாம் டைம் டேபிள் போடுறதே பெரிய சிக்கலா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு எல்லாம் புது டைம் டேபிள் பழைய டைம் டேபிள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த பாடசாலை நல்ல ஆசிரியர்களை தன்னகத்தை கொண்டு இருக்கிறது. எனக்கு நல்லாக தெரியுது, இங்க நல்ல ஒரு ஆளுமை உள்ள ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். எனக்கு அவர்களை எல்லாரையும் இங்கே பார்க்கும்போது தெரிகிறது. நல்ல ஆளுமையுள்ள ஆசிரியர்கள், நல்ல சிறப்பாக பணி செய்கிறவர்கள், சம்பளத்தையும் தாண்டிய சமூக உணர்வுடன் செயற்படும் ஆசிரியர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அர்ப்பணிப்பு தன்மை கொண்ட ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். எனவே இவர்களுடைய பணியை நீங்கள் வடிவாக பயன்படுத்தி மாணவ செல்வங்களை நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நேரத்தை வீணாக்காதீர்கள். நேரத்தால் மாணவர்தான் உங்களோட வாழ்க்கை. எனவே நேரத்தை வடிவாக பயன்படுத்தி கல்வியிலும் இடைக்கால மேலான செயற்பாடுகள் சிறப்பாக வளர வேண்டும் என்றும் அடுத்த வருடம் உங்களோட பாடசாலை இன்னும் சிறப்பாக தேசிய மட்டத்தில் பல நிகழ்வுகளை கண்டு கற்பீர்கள் என்றும் இந்த பாடசாலை நல்லாக வளர வேண்டும் என்றும் இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த முறை ஏஎல் பரிசு எடுக்கும் மாணவர்களை வாழ்த்தி சென்றவரிடம் பிள்ளைகள் யூனிவர்சிட்டி போயிருக்கிறார்கள். நான் நிறைய ஊராவுக்கு வரை போயிருக்கிறார்கள். நல்ல சந்தோஷமா இருக்கிறார்கள். நீங்களும் படித்து போங்கள். எல்லாரும் நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டாம். கல்விதான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை. எனவே மாணவ செல்வங்களே, உங்களோட கல்வியை நல்லாக பயன்படுத்தி நீங்கள் இந்த பாடசாலைக்கு பெருமையை சேர்த்து தர வேண்டும் என்றும் இந்த கல்லூரி சிறப்பாக வாழ வர வேண்டும் என்றும் அடுத்த வருடம் பிறக்கும் போதும் புது வருட வாழ்த்துக்களையும் நற்றார் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு இயேசுவினுடைய பிறப்பு பற்றியும் ஒற்றுமையின் பலத்தை பற்றியும்
பாடசாலையில் காணப்படுகின்ற ஒற்றுமையின் நிமித்தம் பாடசாலை பெற்றுக்கொண்ட சாதனைகளையும் தொடர்ந்து வருகின்ற காலங்களிலும் மாணவர்கள் பெற வேண்டிய சாதனைகளையும் கூறி புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நத்தார் வாழ்த்துக்களையும் வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற ஒரு நிகழ்வுடைய சிறப்பு விருந்தினர் கோயில்களை வடமாற்றி கல்வியக்கூடிய புத்தக பாட ஆசிரியர் ஆலோசகர் திருமதி மன்மத நாயகன் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு தொடர்ந்தும் மாணவர்களுடைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தனிப்பாடல் இடம்பெறும். தனிப்பாடலை நிகழ்த்துவதற்காக செல்வி அபிஷனா துஷ்சங்கர் அவர்களை என்போடு வருகின்றனர்.
Thank you.
மதிப்புக்குரிய இக்கல்லூரியின் முதல்வர் கிருஷ்ணலதா குலசங்கர் அவர்களை, திருமதி டோரின் மென்பதநாயகம் ஓய்வு நிலை பேச்சவமாட ஆசிரியர் அவர்களே, திருமதி டெவின் பீட்டர் வளவாளர் கிறிஸ்தவ பாடம் வடமராட்சி மற்றும் இங்கு வீட்டிருக்கின்ற அனைத்து சிறப்பு விருந்தினர்கள், மதிப்புக்குரிய ஆசான்கள், அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கம். நான் சில கேள்விகளை கேட்டுதான் உரையாற்றுவேன். சில வேலைகளில் கருத்து பிரைஸ் தரலாம், கடைசியாக சொல்றாங்க டீச்சர்லாம் கொடுத்து விடலாம் சில வேலைகளை. யாழ்ப்பாணம் என்ன? யாழ்ப்பாணம், இந்த யாழ்ப்பாணத்தின் அடையாளம் என்ன? யாழ்ப்பாணத்துக்கு என்று சொல்லி ஒரு அடையாளம் இருக்கிறது. எங்களுக்கு அடையாளம் ஐடென்டிட்டி கார்டு, நம்முடைய அடையாளம். அதே போன்று இந்த யாழ் மண்ணுக்குரிய அடையாளம் என்ன? பாரம்பரிய அடையாளம், கல்வியும் பண்பாடும் யாழ் மண்ணுக்குரிய தனித்துவமான அடையாளங்களாக பல நூற்றாண்டுகளாக, பல வருடங்களாக அவதானிக்கப்படுகிறது. இந்த ஒளிவிழாவை நான் பார்க்கின்ற பொழுது இதில் சில உண்மைகளை நேரடியாக நான் நிஜமாக பார்க்கின்றேன். முதலாவதாக, அந்த பண்பாட்டின் அம்சமாக இருக்கின்ற கலை, கலாச்சாரம், கலை உங்களுடைய பாடசாலையில் இந்த ஒளிவிழா நிகழ்வுகள் மூலமாக நல்ல கலை ஆர்வம், கலை திறனுள்ள மிகவும் சிறப்பான பிள்ளைகள் இருப்பதை என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஒளிவிழா நிகழ்வானது உங்களுடைய கல்லூரியின் ஆளுமையை திட்ட தெளிவாக சிறப்பாக வெளிப்படுத்தி நிற்கின்றது. அதாவது உங்களுடைய கல்லூரி அதிபருடைய தலைமைத்துவத்தின் கீழ் உங்களுடைய டீச்சர்களோடு சேர்ந்து இந்த கல்லூரி வளர்ச்சி பாதையில் செல்வது மட்டுமல்ல, ஒரு நல்ல நிலையில் இருப்பதை என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த கல்லூரிக்கு வருவதற்கு முன்பே நான் இதை பற்றி அறிந்திருக்கிறேன். ஓரளவுக்கு அஞ்சலி இயக்குநராக இருக்கின்றேன். அங்கு கிட்டத்தட்ட 8 பாடசாலைகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கல்வி பயிலுகிறார்கள். உங்களுடைய பாடசாலையின் சில மாணவிகளும் அங்கு கல்வி பெறுகிறார்கள். கடந்த முறை நாங்கள் ஒளிவிழாவை வைத்தோம். அங்கு அந்த ஒளிவிழா 2 மொழிகள் நடைபெற்றது. ஆங்கிலம், தமிழாக 2 மொழி நடைபெற்றது. அங்கே உங்களுடைய இந்த பாடசாலையை சேர்ந்த ஒரு சில மாணவிகள் ஆங்கிலத்தில் மிகவும் சிறப்பாக உரையாற்றினார்கள். அந்த உரையை ஆங்கிலத்தில் மிகவும் சிறப்பாக அவர்கள் வழங்கி சென்றார்கள். இன்னும் இங்கிருந்து வருகின்ற மாணவிகள் கொஞ்சம் பேர் நான் பார்க்கின்ற போது ஒழுக்கத்திலும் மேல நான் அதை புகழ வேண்டும் என்று சொல்லவில்லை, உண்மையை உண்மையாக சொல்கிறேன். ஒழுக்கத்திலும் அவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள். இவர் மட்டும் இன்னும் இருக்கிறார்கள் இல்லை, இருக்கிறார்கள். ஆகவே என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். உங்களுடைய கல்லூரி முதல்வர், டீச்சர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போது நாங்களுடைய எல்லா நிகழ்வும் மிகவும் சிறப்பாக இருந்தது. All the programs are excellent performance. நான் கட்சியில் படிக்கிற பொழுது ரிப்போர்ட்டில் வந்து சில கிரேட் போடுவார்கள். குட், ஃபேர், ஆனஸ்ட், எக்ஸலன்ட் சொன்னால் 9A, எக்ஸலன்ட். அதாவது அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நான் தரக்கூடிய கிரேட் வந்து எக்ஸலன்ட் கிரேட், எல்லாம் வெரி குட், எக்ஸலன்ட். அடுத்ததாக ஒரு சில செய்திகளையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கிறிஸ்து பிறப்பு விழா செய்தி. இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை பற்றி, கிறிஸ்துடைய பிறப்பை பற்றி, கிறிஸ்து எதற்காக பிறந்தார் வருகின்ற செய்தியை பற்றி ஏற்கனவே பேசுவது அழகாக
பகிர்ந்து கொண்டார்கள். நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆண்டவர் இயேசு பிறந்தது மாற்று தொழுவத்தில். எதற்காக இயேசு மாற்று தொழுவத்தில் பிறக்க வேண்டும்? அவர் மாடா மாளிகையில் தங்க மாளிகையில் பிறந்திருக்கலாம். ஏன் இயேசு மாற்று தொழுவத்தில் பிறக்க வேண்டும்? அவர் தம்முடைய பிறப்பின் மூலமாக மனுக்குலத்திற்கு செய்தியை கொடுக்கின்றார். எங்களுக்கு தேவையான முக்கியமான பல செய்திகளை தருகின்றார். அவருடைய பிறப்பு முதலாவதாக மிரக்கிளஸ் பர்த் சொல்வார்கள். மிரக்கிளஸ் பர்த் அதாவது புதுமையான அற்புதமான ஒரு பிறப்பு. ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு முன்பே அந்த இயேசு என்ற பெயர் இறைவனால் வழங்கப்பட்டது. அவருடைய பிறப்பில் அற்புதம் நடைபெறுகிறது. ஆண்டவர் இயேசு பிறக்க முன்பு அந்த இயேசு என்கின்ற பெயர் இறைவனால வானதூதர் மூலமாக வழங்கப்படுகிறது. குழந்தை ஒருவர் பிறப்பார், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் என்று. ஆகவே பெயர் இறைவனால் வழங்கப்பட்டு புனிதமான மீட்பின் அருளின் வல்லமையின் நாமமாக இருக்கிறது. மேலும் இயேசு பிறந்தது பெத்லகேம், அதாவது பெத்லகேம் ஊரில் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். இந்த பெத்லகேம் என்றால் என்ன? பெத்லகேம், பெத்தல் என்று சொன்னால் இன்றைய மொழியில பெத்தல் இறை உணவு, ஹேம் ஹெம் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் அது வீடு, ஹேம் அதாவது உணவின் வீடு. தம்முடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பை பிறப்பிலே ஆண்டவர் இயேசு முன்னறிவிக்கின்றார். தான் தன்னுடைய பாடுகள் மரண உயிர்ப்பின் மூலமாக இந்த உலகிற்கு வாழுகின்ற உணவாக உயிர் கொடுக்க, உலகை வாழ்விக்க தன்னையே உணவாக கொடுக்க போகிறார் என்பதை தன்னுடைய பிறப்பிலே ஆண்டவர் இயேசு முன்னறிவிக்கின்றார். ஆண்டவர் இயேசுடைய பிறப்பில பல மறை உண்மைகள், பல விசுவாச உண்மைகள் வெளிப்படி நாங்கள் பார்க்கின்றோம். மேலும் ஆண்டவர் இயேசு மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். இந்த மாட்டு தொழுவம் சாட்சியின் அடையாளம், சாட்சியின் அடையாளம். இதைவிட தன்னை தாழ்த்துவதற்கு ஆண்டவருக்கு வேறு இடம் கிடைக்கவில்லை. இதைவிட தன்னை தாழ்த்துவதற்கு இயேசு ஆண்டவருக்கு வேறு இடம் கிடைக்கவில்லை. இதுதான் ஆக குறைந்த இடமாக இருந்தது. இதைவிட இன்னும் ஆக குறைந்த இடம் இருக்கும் என்று சொன்னால் அங்கு நிச்சயமாக பிறந்திருப்பார். சாட்சி என்கின்ற அந்த பண்பை ஆண்டவர் இயேசு தம்முடைய பிறப்பின் மூலமாக எங்களுக்கு சொல்லுகின்றார். புனித அகுஸ்தீனார் சொல்லுகின்றார். புனித அகுஸ்தீனார் தாழ்ச்சியே எல்லா புண்ணியங்களுக்கும் தாய் புண்ணியம். தாழ்ச்சியே எல்லா புண்ணியங்களுக்கும் தாய் புண்ணியம். Humility is the mother of all human virtues. அதாவது எங்களிடம் பல புண்ணியங்கள் இருக்கின்றது, பல நல்ல பண்புகள் இருக்கிறது. அந்த எல்லா புண்ணியங்களுக்கும் தாய் புண்ணியமாக இருப்பது தாழ்ச்சி. இந்த தாழ்ச்சியை பணிவு என்கின்ற புண்ணியம் எங்களுடைய உள்ளத்தில் வாழ்வில் இருந்தால் அதோடு சேர்ந்த எல்லா நல்ல பண்புகளும் எங்களை சூழ்ந்திருக்கும், எங்களிடத்தில் சேர்ந்து வருமாகவே தாழ்ச்சி என்பது, பணிவு என்பது பலவீனம் அல்ல, அது பலமான பண்பு, எங்களை பலப்படுத்துகின்ற பண்பு. நாங்கள் வாழ்வில் உயர, வாழ்வில் நாங்கள் இலக்கை அடைய எங்களுக்கு உறுதியாக இருக்கிற பண்பு தாழ்ச்சி என்கின்ற பண்பு. ஒரு முறை புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தது யாரு? நியூட்டன் இல்லையா? புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த நியூட்டனை ஒரு பத்திரிகையாளர் பேட்டி காணுகின்றார். அப்பொழுது அவர்களை பார்த்து கேட்கின்றார், நியூட்டன் அவர்களே, நீங்கள் புகழ்பூட்ட ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறீர்கள். புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தவர் நீங்கள்தான். நீங்கள் உலகால் அறியப்பட்ட ஒரு புகழ்பூட்ட விஞ்ஞானியாக இருக்கிறீர்கள். உங்களுடைய கண்டுபிடிப்புகளை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் சொன்னாரா? நியூட்டன் சொன்னாரா? நியூட்டன் சொன்னார், நான் கடற்கரையில் விளையாடும் ஒரு சிறு பையன் தான். இங்கு ஒரு கூழாங்கல், அங்கு ஒரு கூழாங்கல் என்று சிலவற்றையே கண்டுபிடித்தேன். ஆனால் என்னுடைய வாழ்வில் இன்னும் கண்டறியப்படாத உண்மை என்னும் மாபெரும் கடல் உண்டு.
என்னுடைய வாழ்வு எனக்கு முன்னால் இன்னும் கண்டறியப்படாத உண்மை என்னும் மாபெரும் கடல் உண்டு. ஆம் அன்பார்ந்த பிள்ளைகளே, அந்த உண்மை என்னும் மாபெரும் கடல் யாரு? நாங்கள் எங்களை பற்றிய சுயமான முழுமையான அறிவை பெற்றிருக்க வேண்டும். இதை நாங்கள் பெறுவதற்கு நாங்கள் எங்களுக்குள்ள பயணம் செய்ய வேண்டும். எங்களுக்குள்ள நாங்கள் பயணம் செய்ய வேண்டும். அதாவது நான் யார், அப்படிப்பட்ட மாணவியாக வாழுகின்றேன், என்னுடைய வாழ்வில் இருக்கின்ற எதிர்மறையான எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி, அதாவது அந்த எதிர்மறையான சக்திகள் எங்களை அழிக்கும். அந்த எதிர்மறையான சக்திகள் எங்களை அழிக்கும். ஆகவே நாங்கள் எங்களுடைய உள்ளார்ந்த வாழ்வுக்குள்ள இருக்கிற எதிர்மறையான சக்திகளை கண்டுகொள்ள வேண்டும். எதிர்மறையான சக்திகள் எங்களை அழிக்கக்கூடியவை. அப்படி நாங்கள் எங்களுக்குள்ள பயணம் செய்து எங்களை யார் என்று கண்டுகொள்ள வேண்டும். ஒரு மனிதன் இந்த வாழ்வு உலகில் செய்கிற பெரிய பயணம் என்ன? அவன் தனக்குள்ள செய்கின்ற பயணம் தான் பெரிய பயணமா? நாம் செய்கிற நீண்ட பயணம் எங்களுக்குள்ள நாங்கள் செய்கின்ற பயணம். ஆகவே நாங்கள் எங்களுக்குள்ள பயணம் செய்து எங்களுடைய உண்மையான சுய ஆளுமையை பார்ப்போம் என்று சொன்னால், நான் யார் என்று கேட்டால் என்னிடத்தில் ஒளியும் இருளும் கலந்த வாழ்வு, நல்ல பண்புகள் இருக்கிறது, எதிர்மறையான பண்புகள் இருக்கிறது. அந்த எதிர்மறையான பண்புகளில் நாங்கள் விடுபட வேண்டும். நாங்கள் விடுபட வேண்டும். எடுத்துக்காட்டாக எங்களுக்குள்ள சில அடிமைத்தனங்கள் இருக்கிறது. எல்லாம் நல்ல அன்னத்தில் அடிமைத்தனங்கள் இருக்கிறது எங்களுக்குள்ள. சொல்வார்கள், சின்ஸ் ஆர் ஃபர்கிவன், அடிக்ஷன்ஸ் ஆர் ஹீல்ட். சின்ஸ் என்ன? பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அடிமைத்தனங்கள் குணமாக்கப்பட வேண்டும். பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, சின்ஸ் ஆர் ஃபர்கிவன், addictions are healed. அடிமைத்தனங்கள் குணமாக்கப்பட வேண்டும் என்று நான் பார்த்த 3 வகையான அடிமைத்தனங்கள் இருக்கிறது இந்த நாட்டில், யாழ்ப்பாணத்தில் எங்களுக்குள்ள. முதலாவதாக நாங்கள் எல்லாரும் பேப்பரில் பார்க்குற மாதிரி போதை, அது எங்களையும் மறைமுகமாக பாதிக்கும். நாங்கள் வாழ்கிற சமுதாயத்தை பாதிக்கிற போது எங்களை நிச்சயமாக பாதிக்கத்தான் போகுது. உங்களுடைய கல்வி, ஒழுக்கம், பண்பாடு, கலாச்சாரம், மத விழுமியங்கள் எல்லாவற்றையும் பாதிக்கின்றது போதை. அது எங்களுக்குள்ள இல்லை. ஆனால் 2வது வகையான ஒரு போதை இருக்கிறது எங்களுக்குள்ள. அதுக்கு நாங்கள் சில வேளைகள் அடிமைகளாக இருக்கலாம், விதையாக இருக்கலாம். என்ன அந்த போதை 2வது வகையானது. நான் சில உல ஆட்சிப்படுத்த கருத்தரங்கை செய்கிற பொழுது என்னுடைய அனுபவத்தால் கண்டு கொண்டது. என்ன 2வது வகையான போதை ஒன்றது எங்களை பாதிக்கிற உண்மை. இன்றைக்கு 2 வயது பிள்ளையே பாதிக்கிறது. மொபைல் போன் அதுக்குள்ள நிறைய நல்ல விடயங்கள் இருக்கிறது. மொபைல் போன் அதுக்குள்ள மொபைல் லைப்ரரி சொல்லுவாங்க. லைப்ரரி இருக்குது, நூலகம் இருக்குது. அதுக்கு அறிவு சார்ந்த விடயங்கள் இருக்குது, கல்வி சார்ந்த விடயங்கள் இருக்குது, ஆன்மீகம் சார்ந்த விடயங்கள் இருக்குது, பண்பாடு சார்ந்த விடயங்கள், நிறைய நல்ல விடயங்கள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் மாணவிகளாகிய நாங்கள் இளையோராகிய நாங்கள் எப்படி பாவிக்கிறோம் என்று பலர் அதற்கு அடிமையாக இருக்கிறார்கள். பலர் அதற்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். அன்பான பிள்ளைகளே, எனது 5 கேஸ் வந்தது. 5 கேஸ். அதுல 4 இளம் பிள்ளைகள், மாணவிகள் மொபைல் போனுக்கு அடிமையாக போய் அதிலிருந்து விடுபட முடியவில்லை. கவுன்சிலிங்கே ஒரு மாதிரி 2-3 பேர் விடுபட்டார்கள். ஒருவர் எவ்வளவோ தாய் அழுகிறார். தாய் சங்கிப்பட்டு அழுகிறார். ஃபாதர் பிள்ளையிலிருந்து விடுபட முடியவில்லை. ஃபாதர் பிள்ளை கல்வியை தொடர முடியல, செய்தாங்க, ஏதாவது செய்யுங்க. நான் கலைச்சு பார்த்தேன். அடிமைதான் கஷ்டம். அடிமையா போனா விடுதலை பெற முடியாது. பிறகு போன் தான் பிரெயினா போயிடும். இந்த பிரெயின் ஃபங்க்ஷன் பண்ணாது. போன் தான் பிரெயினா மாறும். எந்த பிரெயின் ஃபங்க்ஷன் பண்ணாது. போன் தான் என்ன இயக்கும். எனக்குள்ள இருக்கிற பிரெயின் என்ன இயக்காது. அந்த போன் தான் என்ன இயக்கும். போன் பிகம்ஸ் மை பிரெயின். ஆகவே நாங்கள் எதற்கும் அடிமையா போனா இந்த 3 வருஷமான கஷ்டம்.
என்னால் விடுபட்டு இருக்க முடியல, என்னால போன விட்டு இருக்க முடியல. கண்ணெல்லாம் சிவந்து கண்ணெல்லாம் பொங்கி பார்க்க முடியாது, பார்க்க கவலையாக இருக்கிறது பாண்ட பிள்ளைகளை. ஆகவே நான் நிச்சயமாக என்னை பற்றி எனக்கு தான் தெரியும். நாங்கள் வெளியில பாண்டது வெளி தோற்றம், அகத் தோற்றம் எனக்கு தான் தெரியும். என்னுடைய அகம், அக எண்ணங்கள், அக சிந்தனை எனக்கு தான் தெரியும். ஆகவே நாங்கள் இந்த 2வது அடிமைத்தனம், மொபைல் போன் அடிமைத்தனம், அதற்கு விடுபட வேண்டும், அவற்றை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டும். சின்ன பிள்ளைகள் 2 வயசு பிள்ளைகளே இன்றைக்கு போன தாய்தப்பு கொடுத்து பழக்கிட்டு அது இல்லாமல் இருக்க முடியல. ஆகவே இந்த அடிமைக்கு நாம் விடுபட வேண்டும். 3வது அடிமைத்தனம் ஆகும். நாங்கள் பேசுகிற வார்த்தையும் ஒரு வகையில் போலியாக மாறலாம். பேசுகிற வார்த்தை, நான் பேசுகிற வார்த்தையை மற்றவரை புண்படுத்துகின்ற பொழுது, அந்த வார்த்தைகளுக்கு அழிக்கின்ற பொழுது அந்த வார்த்தை போலியாக மாறுகிறது. நான் பேசுகிற வார்த்தை. ஆகவே நாங்கள் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், ஆரோக்கியமான வார்த்தைகளை பேச வேண்டும். என்பார்ந்த பிள்ளைகளே, நாங்கள் எங்களுடைய ஆளுமை, நல்ல ஆளுமை, ஆரோக்கியமான ஆளுமையை பெறுவதற்கு அடிப்படையான பண்பு தாழ்ச்சி. அந்த தாழ்ச்சி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறுவோம். நாங்கள் எங்களுக்கு தரப்படுகின்ற ஆலோசனைகளை திறந்த மனதோடு கேட்டு நாங்கள் முன்னேற வேண்டும். அதுதான் பத்திரிகை கல்வியில் படிக்கின்ற பொழுது மாணவனாக படிக்கின்ற பொழுது அங்கு எங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அங்கு கேணி நல்ல அடிவிடும், அங்கு தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனையை பெற்ற பின்பு நாங்கள் தண்டிக்கின்ற டீச்சருக்கோ இல்லாட்டி குருக்களுக்கோ நன்றி சொல்ல வேண்டும். அடி வாங்கிட்டு தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ டீச்சர் சொல்ல வேணும். அடி வாங்கிட்டு தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ டீச்சர் சொல்ல வேணும். உண்மையாக நன்றி உணர்வோடு சொல்ல வேணும். டீச்சர் சொல்லக்கூடாது. நன்றி உணர்வோட தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ டீச்சர் சொல்லி அடி வாங்கிட்டு அடி கடுக்கும். அடி கடுக்க சொல்லணும், தேங்க்யூ சொல்லணும். அப்படி தேங்க்யூ சொன்னாலும் நல்லா இருக்காது அடிவான். ஆகவே நாங்கள் அன்பார்ந்த பிள்ளைகளே, நாங்கள் எங்களுக்கு தரப்படுகின்ற ஒழுக்க விழுமியங்கள், தரப்படுகின்ற கனெக்ஷன், இதைக்கு நாங்கள் திறந்த மனதோடு வெளிப்படுத்த வேண்டும். நாங்கள் திறந்த பெருமிடத்து நல்ல பிள்ளைகளாக நாங்கள் உருவாக வேண்டும். என்னை நண்பர்களுக்கு அழைத்த உடைய அதிபருக்கு, இன்னும் கத்தோலிக்க பாடத்துறை ஆசிரியருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள். ஆசிரியர் கொஞ்சம் உங்களோடு அந்த பாடசாலையில் இருக்க ஆசிக்கின்றேன். இந்த பாடசாலை இன்னும் எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆண்டுடைய இந்த பிறப்பின் ஆசிரியர் நிறைவாக பெற்று எல்லோரும் வளமாக மகிழ்வாக வாழ உடைய வாழ்வின் இலக்கை நோக்கி பயணிக்க என்னுடைய ஆசிரியரும் வாழ்த்துக்கள். வீசும் நேரமது மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது, நம்மேசிய மண்ணில் உதித்தார். திலான குளிர் காற்று வீசும் நேரமது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது, நம்மேசிய மண்ணில் உதித்தார். நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே, வெள்ளை போலங்குபவர் கமல்லி சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே, வெள்ளை போலங்குபவர் கமல்லி சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. மந்தை மேய்ப்பர்கள் புது கானம் பாடியே சிந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். மந்தை மேய்ப்பர்கள் புது கானம் பாடியே சிந்தை காணவே விரைந்தோடி சென்ற
தில்லான குளிர் காற்று வீசும் நேரமது மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையது மண்ணின் மாந்தரும் கல்லும் நேரமது நம்மேசிய மண்ணில் உதித்தார் தில்லான குளிர் காற்று வீசும் நேரமது மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையது மண்ணின் மாந்தரும் கல்லும் நேரமது நம்மேசிய மண்ணில் உதித்தார் மானிடரின் பவரோகம் மாற்றிடவே மாஜோதி மானிடரானார் உன்னை மிக்க தம்மை வழியாக தந்த அவர் அன்பிற்கு இணையில்லை மானிடரின் பவரோகம் மாற்றிடவே மாஜோதி மானிடரானார் உன்னை மிக்க தம்மை வழியாக தந்த அவர் அன்பிற்கு இணையில்லை நாசரேத்திலோ நன்மை பிறந்ததே நம்பினோர்க்கெல்லாம் அது நன்மை அளித்ததே நாசரேத்திலோ நன்மை பிறந்ததே நம்பினோர்க்கெல்லாம் அது நன்மை அளித்ததே தில்லான குளிர்காற்று வீசும் நேரமது மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையது மண்ணின் மாந்தரும் கல்லும் நேரமது நம்மேசிய மண்ணில் உதித்தார் தில்லான குளிர்காற்று வீசும் நேரமது மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையது மண்ணின் மாந்தரும் கல்லும் நேரமது நம்மேசிய மண்ணில் உதித்தார் உவமை செல்வனும் லாசரும் உவமை செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவர் பெருமதியான ஆடைகளை அணிந்து ஒவ்வொரு நாளும் விருந்து உண்டு இன்பமாக வாழ்ந்து வந்தார். வாருங்கள் வாருங்கள், விருந்துண்டு மகிழ்வோம், வாருங்கள் வாருங்கள். நண்பனே, வயிறார உண்.
ரத்தம். ஏதோ நடக்குது போல இருக்குது. இன்றைக்கு எனக்கு நல்ல வேட்டை. பாப்பம் பாப்பம், ஒரு திறந்து பாப்பம் என்ன நடக்குது. கோபம் அவருக்கு துணை, இந்த நாய்தான். நாய் வந்து அவரின் உங்களை நக்கும். ஏழை லாசர் செல்வருடைய மேசையில் இருந்து விழும் ரொட்டி துண்டுகளால் தாம் பசியாற்ற விரும்பினார். ஆனால் லாசருக்கோ எதுவும் கிடைக்கவில்லை. என்ன கொடுமை, என்ன கொடுமை. பசி ஆற்றுவதற்கென ஒரு துண்டு ரொட்டி துண்டு எனக்கு கிடைக்கவில்லை. என்ன செய்வேன்? பசி பசி. லாசர் பசியினால் இயலாமையினால் இறந்தார். வானதூதர் அவரை ஆபிரகாமிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். பின்பு செல்வந்தரும் இறந்தார். அவர் பாதாளத்தில் வதிக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்தார். தொலைவில் ஆபிரகாமையும் அவர் மடியில் லாசரையும் கண்டார். இனி நடப்பதை தொடர்ந்தும் கவனிப்போம். எனக்கு இறங்கும் இந்த 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 கொடூர நெருப்பில் தவிக்கிறேனே, போட துடிக்கிறேனே. என்ன தண்ணீர் இல்லாமல் வறண்டு தளர்ந்து போகிறதே. இந்த தீப்புழம்பிலே நான் மிகுந்த வேதனைப்படுகிறேனே. தந்தை ஆபிரகாமே, லாசரது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து என் நாவை குளிரச் செய்யும். தந்தையே, என் நாவை குளிரச் செய்யும். மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். எந்தவித குறையுமின்றி செல்வச் செழிப்பில் வாழ்ந்தாய். ஆனால் லாசரோ மண்ணுலகில் இன்னல்களையும் துன்பத்தையும் அனுபவித்தான். அதை நீ நினைத்துக்கொள். இப்பொழுது லாசரிங்கே ஆறுதல் பெறுகின்றான், நீயோ மிகுந்த வேதனைப்படுகின்றாய். தந்தை ஆபிரகாமே, என்னை கடைக்கண் பாரும். மகனே, எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உண்டு. இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அவ்வாறே நீங்களும் அங்கிருந்து எங்களிடம் வர இயலாது. அப்படியானால் லாசரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்பும். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்கள் இந்த வேதனை மிகுந்த இடத்திற்கு வராதவாறு எச்சரிக்க வேண்டும். அவர்களுக்கு மோசேயும் இறைவாக்கினரும் உண்டு. அவர்களே பார்த்துக் கொள்வர். அப்படியல்ல தந்தையே, இறந்தோருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனமாற்றமடைய மாட்டார்களா? அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து மண்ணுலகில் அவர்கள் முன்னிலையில் சென்றாலும் அவர்கள் அதை நம்ப மாட்டார்கள். ஐயோ ஐயோ ஐயோ, இந்த நெருப்பு என்னை வாட்டுகிறதே. ஐயோ, தண்ணீர் 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 தண்ணீர்
கேட்டீர்களா? நாம் மண்ணுலகில் வாழும் போது பிறருக்கு நன்மை செய்து வாழ வேண்டும். அருகில் இருக்கும் மயிலவரை அறிந்து உதவி கரம் நீட்டுவோம். அழுகையில் ஆறுதல் அளிப்போம். சிறைப்பட்டிருப்போரை தேடிச் செல்லுவோம். வளங்களை பகிர்வோம். பகிர்தலை மகிழ்ச்சியுறுவோம். செல்வந்தர் தன் வாழ்நாளில் லாசரை கடைக்கண் கொண்டு கூட பார்க்கவில்லை. ஆனால் நாம் பிறரை மதித்து அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவோம். இன்றைய சமுதாயத்தில் பலர் தனக்கென்ற அகந்தையில் வாழ்ந்து பிறருக்கு உதவுவதை மறந்து விடுகிறார்கள். நாம் மண்ணுலகில் சேர்ந்து வைக்கும் சொத்துக்கள் தான் நம்மை விண்ணுலக வாழ்வில் நிலை நிறுத்தும். இனிமேலும் எங்கள் வாழ்வு மாற்றம் பெறட்டும். கடவுள் நமக்கு தந்த எல்லா சொத்தையும் பிறருடனும் பகிர்ந்து வாழ்வோம். அற்புதமான அந்த ஓகே ரைட். உங்களோட ஃபேமிலிக்கு வருவோம். முதலாவது வினா தெரிஞ்சாக்கள் உடனே நீங்க வந்து தான் சொல்லலாம். சரியா? முதலாவது வினா பொதுவான வினா, கிறிஸ்துமஸ் தினத்தை கிறிஸ்தவர்கள் எப்போது கொண்டாடுவார்கள்? சரியோ? சரி. எங்களுடைய அரசந்தை அவர்கள்
தன்னுடைய நத்தார் செய்தியில கூறினார் யாழ்ப்பாணத்திற்கான 2 அடையாளங்கள் இருக்குன்னு சொல்லி. நான் அதை கேட்கல. 2 அடையாளங்கள் இருக்குன்னு சொன்னார். நான் அதை கேட்கல. அவர் கூறிய 2 சிறப்பு அடையாளங்களும் உரை. கல்வியும் பண்பாடும். சரியோ, கல்வியும் பண்பாடும். இது எங்களோட கஷ்டப்பட்ட எங்களோட மாணவ தலைவர்களுக்கான வினா. சரியா, நீல உடையோடு இருக்கிறார்கள். போன முறையும் ஒரு ஆளுக்கு கிடைச்சது. அந்த ஆளிடம் விட்டு கொடுக்கலாம் பெற்றார்களுக்கும். சரி, பார்ப்போம். இந்த நாடகத்தின் அதாவது உவமையின் பெயர் என்ன அல்லது செல்வந்தர் லாசர். அந்த செல்வந்தர் தனக்கு எத்தனை சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்று கூறினார். 2 வினாக்கும் விடை சொல்லணும். 2 வினாக்கும் விடை சொல்லணும். ஆறாவது எல்லாம் 2 வினாக்கும் விடை சொல்லணும். சரியா? 5 சகோதரர்கள். உவமையின் பேர் என்ன? செல்வந்தரும் லாசரும். அவர்கள் கூறினார் கிறிஸ்துமஸ் தினத்தை நாங்கள் எந்த நூற்றாண்டுல எந்த காலப்பகுதியில கொண்டாட ஆரம்பித்தோம்? எந்த காலப்பகுதியில எந்த நூற்றாண்டுல நாங்கள் ஆரம்பித்தோம்? ஓகே, கிபி 364. மடக்கி கௌரவிக்குமாறு பாடசாலையின் அதிபர்களை ஒப்புக்கொள்கின்றேன். பாடசாலையுடைய அதிபர் அவர்களை கௌரவிக்கிறார். தொடர்ந்தும் அந்த நிகழ்வுடைய தலைவருக்கான பாடசாலையின் முதல் அந்த வகையில் இனிதே நிறைவு செய்த உரை தந்தையை நினைவு கொண்டு என் நன்றி உரையை ஆரம்பிக்கின்றேன். இந்த ஒளிவிழா சிறப்புற நடைபெறுவதற்கு அரும்பாடுபட்டு உழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பது எமது கடமையாகும். அந்த வகையில் இந்த விழாவிற்கான அனைத்தையும் சிறப்புற ஒழுங்கமைத்து வழிநடத்த உதவிய எமது கல்லூரியின் முதல்வருக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அர்ப்பணி ஜாவண்ணா வெங்கட்லோஸ் அடிகளார் அவர்கள் பல வேலைப்பளுக்கள் மத்தியிலும் திரும்ப பெற முடியாத இந்த பொன்னான நேரத்தை எமக்காக ஒதுக்கி சிறந்த உரையாற்றி நிகழ்வை சிறப்பித்தமைக்கு எமது பாடசாலை சமூகத்தின் சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் திருமதி டொரின் நன்மதநாயகம் அவர்களுக்கும் எமது நிறைவான நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஒளிவிழா நிகழ்வு மிகவும் சிறப்புட எம்மோடு தோழ்ந்து உழைத்த எமது கிறிஸ்தவ பாட ஆசிரியர் திருமதி மேரி அண்டனிகா அரியரஞ்சன் அவர்களுக்கும் எமது உளமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து இந்நிகழ்வுகள் சிறப்புறாமிய ஒத்துழைத்த பிரதி அதிபர், உதவி அதிபர்கள், பகுதி தலைவர்கள், ஆசிரியர்கள், மாணவ முதல்வர்கள், எம்சக மாணவர்கள், கல்விசாரா ஊழியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் எமது மனப்பூர்வமான நன்றிகள். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கான சிற்றுண்டியை மன நிறைவோடு எமது மன்றத்திற்கு தந்துதவிய எமது பாடசாலையின் பகுதி தலைவர் ஓய்வு நிலை திருமதி சாந்தினி குணசேகரன் அவர்களுக்கு எமது மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். எமது நிகழ்வுகளுக்கு அணி செய்த பழைய மாணவி மரீனா அவர்களுக்கும் எமது சிறப்பான நன்றிகள். நிகழ்வு
எம்மிடையே அழகுற அலங்கரிப்பதற்கும் புகைப்படம் எடுப்பதற்கும் உதவியான அனராஜ் அவர்களுக்கும் எமது உளமார்ந்த நன்றிகள். யூடியூப்பில் எமது நிகழ்வுகளை பதிவு செய்த கனிஷ்டன் அண்ணா அவர்களுக்கும் எமது மனம் நிறைந்த நன்றிகள். எமது நிகழ்விற்கு அஞ்சலிக்கு நல்கிய அஸ்மிராவின் தந்தை அருள் ஞானசிங்கன் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். ஒளி அமைப்பு செய்த கிருபாண்ணா அவர்களுக்கும் எமது நன்றிகள். எல்லா வகையிலும் ஒத்துழைத்த எமது கிறிஸ்தவ மாணவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இறுதியாக நன்றி சொல்ல தவறிய அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.